நான் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அதில் தண்ணி போட்டு பிசைவோம். லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். எதுவுமே போட தேவையில்லை இதுக்கு. இந்த பஜ்ஜி மாவுலேயும் நம்மளுக்கு காரம் உப்பு எல்லாமே இருக்குங்க. எதுவுமே போட தேவையில்லை. நான் நல்லா கலந்துட்டேன். பஜ்ஜி மாவு கலந்தாச்சு. அடுத்தது வந்து நம்ம உருளைக்கிழங்கு இந்த சைஸ் வெட்டி வச்சுருக்கேன். ரவுண்டாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம உருளைக்கிழங்கு போடுவோம். நம்ம வெங்காயம் போடலாம். உருளைக்கிழங்கு போடுவோம். பஜ்ஜியை பார்ப்போம். சூப்பராக